அதிமுக கூட்டணி பலமா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய இருக்கிறதுனால இல்ல பலமா இல்லை அப்படின்னா கம்மியா இருக்கு உங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ். இப்போ பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்போ இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பிஜேபிக்கும் பெரிய லெவல்ல இல்லை. இப்போ மற்ற கட்சிகளுக்கும் ஓட்டிங் பர்சன்டேஜ்ன்றது கம்மியா தானே இருக்கும். அப்போ முழு பர்சன்டேஜுமே வந்து ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி இப்போ ஏடிஎம்கேக்கு மோர் தென் 25% ஓட் பேங்க் இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா பாஜக உள்ள வந்து விடும், பாஜக உள்ள வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணினாங்க. டிஎம்கே செட் பண்ணினது, பேசினாங்க, எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் களத்தில் போய் ஆர்எஸ்எஸ்க்காகவோ ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை பிஜேபிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம யாருமே ஒர்க் பண்ணல. அதை வந்து அது ஒரு அரசியல் நேர்மை நமக்கு வேணும். அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி களத்தில் காங்கிரஸ் போய் வேலை பார்த்துருக்காங்க. பாஜகவோட நேரடி எதிரி அப்படின்னா அது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பார்த்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் கிடையாது. சரிங்களா? அப்போது அவங்க அளவுக்கு நம்ம போய் இறங்கி வேலை பார்க்காததன் காரணமாகவே அப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் அவங்க மத்தியில் இருந்ததுனால பாஜகவோட ஓட்டிங் பர்சன்டேஜுங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அது வந்து கிட்டத்தட்ட 11% ஓட் பேங்கை வாங்கிடுச்சு. நீங்கள் ஆன் ஆவரேஜ் அதிமுகவுக்கு நீங்கள் ஒரு 25 வச்சுக்கிட்டாலும் இதோ ஒரு 11 எவ்வளோ ஆச்சு? பிஜேபி மட்டும் 36. சரிங்களா? பாமக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து போன எலெக்ஷன் 4% அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஆனதுனால 1% குறையுதுன்னே வச்சுக்கோங்க. ஐயாவுக்கு ஒரு பக்கம் போயிடுது 1%னா மீதி 3. அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு 25 11 36 36 3 39. சரிங்களா? அது இல்லாமல் இந்த லெஸ் தென் 1% இருக்கிற ஐஜேகே, தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கள மாதிரி ஆட்களும் கூட இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெகன்மூர்த்தி அண்ணன் இருக்கார். அவருக்கு வந்து வட மாவட்டத்தில் இருக்கிற பட்டியலநாத் அவர்களுடைய ஓட்டு ஒரு மிக முக்கிய ரோல் ப்ளே பண்ணும் இந்த தடவை.